தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் கோடங்கியின் அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான், ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான். ஜனநாயகம் யாரை எந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த பதவி கொடுக்கலாமா, இப்பேற்பட்டவர்களா இந்த பதவியில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான விஷயம்தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். நீங்கள் உடனே டக்குன்னு உங்கள் கனவு குதிரையை தட்டி விடாதீங்க, உங்களுடைய நினைவு குதிரையை தட்டி விட்டு இவரை தான் பற்றி பேச போகிறாரு, இன்னாரை பற்றி தான் பேச போகிறாரு, இவர் வழக்கமாக அவரை பற்றி பேசுகிறது தான் இவருடைய வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இது முற்றிலும் வழக்கமாக நம்ம பேசுகிற விஷயத்துலேருந்து மாறுபட்ட செய்தி. இது ஒரு நீதிமன்ற வழக்கு, ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், இது குறித்ததான ஒரு செய்தி தான். அது முதல்ல ஒரு சின்ன சம்பவம், நடந்த சம்பவத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பழனி உத்தனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலைய எல்லையில் இருக்கிற பாலேபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு வசிக்கிறார். அவர் பேர் பழனி. அவருக்கு வாஞ்சிநாதன் ஒரு பையன் இருக்கான். அவர் சமூகத்தில் நிறைய இடங்களில் அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார். நிறைய ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கார், ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கார். ஸோ அவருக்கு வயல் இருக்குது. காலையில் ஏஞ்சவுடனே வயலுக்கு போகிறது, தண்ணி பாய்ச்சறது, அந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து செய்வார். இது இடையில கட்சி பணி, கட்சி போராட்டம், அது இதுன்னு எல்லா இடங்களுக்கும் போகக்கூடியவர். இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு நான் சொன்ன அந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலையில் 6:15 மணிக்கு வீட்டிலேருந்து அவருடைய சொந்த வயல் வீட்டு பக்கத்துலேயே சொந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகிறாரு. கத்திரி செடி போட்டிருக்காரு அவர் வயலில். கத்திரி செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் 6:15க்கு ஒரு போனார்ல, அந்த நேரத்தில் ஒரு டாடா சுமோ, இப்போ தான் நிறைய சொகுசு வாகனங்கள் இருந்துச்சு. அப்போல்லாம் டாடா சுமோ தான் ரவுடிகள், திருட்டு பசங்க, கொள்ளகார கூட்டம்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் யோசித்துக்கலாம். ஒரு டாடா சுமோ வருது, அதை தொடர்ந்து ஒரு 3 மோட்டர் பைக் வருது. அந்த டாடா சுமோவில் உட்கார்ந்த நபர் இறங்கலை, காருக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. மோட்டார் சைக்கிளில் வந்தவன் ஓடுறாங்க, இறங்கி ஓடி போய் அந்த தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்த பழனியை சரமாரியாக வெட்டுறாங்க, துப்பாக்கியில் சுடுறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நபர் பழனி அந்த வயல்வெளியிலே, அவருடைய வயல்வெளியிலேயே கீழே விழுந்து இறந்து போயிடுறார். இறந்த பிறகும் அந்த கும்பல் விடாமல் அவரோட தலையை வெட்டி தலையை மட்டும் தூக்கிட்டு போகிறாங்க. வயலை ஒட்டி இருக்கிற ரோட்டில் அந்த டாடா சுமோ நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கலன்னு சொன்னா இல்லையா, அந்த ஆள்கிட்ட போய் காமிக்கிறாங்க தலையை. காமிச்ச உடனே அவர் தலையை பார்த்துட்டு ஓகே இந்த ஆள் தான் கரெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலையை பக்கத்தில் இந்த வாய்க்காலில் தூக்கி போட்டுட்டு சுமோ பறந்து ஓடி போகுது. அந்த மோட்டர் பைக்கில் வந்த நபர்களும் ஓடி போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடப்பது 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி. வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போன அப்பா திரும்பி வரலன்னொடனே அதுக்கப்புறம் பையன் போய், அதுக்குள்ளே இடையில எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா, பொழுது விடிஞ்சிட்டாலே நிறைய பேர் பக்கத்து வயலில் வேலை செய்ய வரவங்களாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க சம்பவத்தை. பார்த்த பிறகு என்னென்னா அந்த பையன் வாஞ்சிநாதன் உத்தரம்பள்ளி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காலையில் இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டாங்க, தலையை துண்டா வெட்டிட்டாங்க அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்கு யாரும் ஏதாவது சந்தேகம் இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அவர் சில பேரை சந்தேகத்தோடு சொல்கிறாங்க, இவங்க மேலாம் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் அந்த வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணையில் தொடங்கினா பெரிய அதிர்ச்சி ரகம் வருது. முக்கியமான பல பேர் அதில் சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுது போலீஸு. ஆனாலும் முக்கியமான சில பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஒரு 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. 2012 போடப்பட்ட வழக்கு அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இது இடையிலேயே சம்பந்தப்பட்ட அந்த 22 பேர் மீது வழக்கு போட்டாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் ஏற்கனவே அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர் மீண்டும் எம்எல்ஏவாகவே மாறி போயிடுறார். மறுபடியும் ஜெயிச்சிடுறார், எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். ஆனாலும் வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த வழக்கினுடைய என்ன நிலைமை வருதுன்னா, அது கிருஷ்ணகிரியில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வழக்கு சரியாக நடக்கவே இல்லை. அந்த வழக்கு அரசியல் அழுத்தம், ஏதோ ஒரு ப்ரெஷரு, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த கிருஷ்ணகிரியில் அந்த மாவட்ட நீதிமன்றம் நடந்த வழக்கு பயங்கர தொய்வாக போயிட்டுருக்கு.
அந்த இறந்து போனவர் ஒரு கட்சியில் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர், அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பண்றாருன்னா, இது சரிப்பட்டு வராது, இவரை பிடிக்கணும்னா, இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இந்த நீதிமன்றத்திலிருந்து நமக்கு நியாயம் கிடைக்காது. ஸோ நாம உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம், இந்த வழக்கை தனி வழக்காக தனி நீதிமன்றம் போட்டு நடத்தணும், இல்லைன்னா வேறு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை ஷிஃப்ட் பண்ணாதான் முழுமையான உண்மையான விசாரணை நடக்கும்னு அவர் நம்புறாரு. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு அவர், அந்த கட்சி தலைவர். இவர் எந்த கட்சியில மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாரோ அவர் வந்து அந்த உச்சநீதிமன்றம் நாடின பிறகு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு விவரங்கள்லாம் வாங்குது, விசாரிக்குது. அவங்க விசாரணையில தெரிஞ்சிடுது இவர் வந்து வழக்கு போட்டது நியாயம், கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த வழக்கு விசாரணை என்பது சரியாக நேர்மையாக நடக்கல, அதனால அந்த வழக்கு அங்க தொடர்ந்தால் நியாயம் கிடைக்காது என்பதை உச்சநீதிமன்றம் உணர்ந்ததுனால உடனடியாக அந்த வழக்கை சேலத்துக்கு மாத்துறாங்க, சேலம் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. அந்த வழக்கை நீங்க அங்க உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வழக்கு அங்க மாறுது. மாறின பிறகு அங்க தொடர்ந்து விசாரணை போயிட்டே இருக்கு. சமீபத்தில் 24ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பேர்கிட்ட சாட்சிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. 40 சாட்சி தான். இது ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, இத்தனை ஆண்டுகால் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில அவர் வந்து பதவி போயிடுது, மறுபடியும் திருப்பி ஜெயிக்கிறாரு, ஏன்னா இப்போ 2012ங்க, இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம், 2026ல் இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 2012 2026 கிட்டத்தட்ட 14 வருஷம், 14 வருஷமாக இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சம்பந்தப்பட்ட 22 பேர்ல 4 பேர் செத்து போயிடுறாங்க. வழக்குல மாட்டினாங்க இல்லையா, அதுல 4 பேர்ல வந்து 22 பேர்ல 4 பேர் செத்து போயிடுறாங்க. தொடர்ச்சியா வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. அந்த வழக்குல மிக முக்கியமா நான் இப்போ வந்து இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த வழக்கினுடைய சாட்சி ஒரு ஓய்வு பெற்ற தாசில்தார் ஒருத்தர்கிட்ட சமீபத்தில் கடந்த வாரத்தில் அவர் வந்து சாட்சி சொல்ல வந்தார். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் தான் அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கிராம நிர்வாக அலுவலர், அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல, விஏஓ, இவங்க நம்ம ஆர்ஐ இவங்கெல்லாம் இருப்பாங்க கிராமங்களில். இந்த நபர்கள் எல்லாம் சாட்சியெல்லாம் சொல்றாங்களா, அதில் தாசில்தார் சாட்சி மிக முக்கியம். ஏன்னா ஒரு மாவட்ட நிர்வாகியாக ஒரு கட்சியில் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் அவரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டியவர். அவர் வந்து பதவி ரிட்டையர்டே ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆனவர் சமீபத்தில் சேலம் கோர்ட்டில் வந்து தான் அங்கே என்ன பார்த்தேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன்றது அந்த வழக்கு சம்பந்தமாக சாட்சியம் அளித்து விட்டு போனார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு 7 பேர் அன்னைக்கு ஆஜராயிருந்தாங்க நீதிமன்றத்தில். அந்த எம்எல்ஏ உட்பட 7 பேர் ஆஜராயிருந்தாங்க. இந்த வழக்கு மீண்டும் வருகிற 4ஆம் தேதி, அதாவது இந்த வரப்போகுது இல்லையா, இன்னைக்கு என்ன தேதி 1, இன்னும் ஒரு 3 நாள்ல இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ கதை மாதிரி தோணிருக்கும், அப்படிதானே? இது ஒரு கதை இல்லை, நிஜமா நடந்த ஒரு சம்பவம். நிஜமா நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அந்த ஊர்கள் எல்லாம் உண்மை, அந்த ஊர் எல்லாம் கரெக்டு. அதுல அந்த பழனி என்பவர் வந்து பெரியார் திராவிட கழகத்துல கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர். அவரை தான் அவர் வயல்லையே வெட்டி கொண்டிருக்காங்க. இதுல என்ன கொடூரம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அவரை வெட்டி கொன்னதாக காவல்துறை அதிகாரிகள் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா விசாரணையில வந்து சிக்கினாங்கன்னு சொன்ன இல்லையா, முக்கியமான நபர்கள்லாம் சிக்கினாங்கன்னு. அதுல சிக்கின நபர்ல மிக முக்கியமான நபர் யாருன்னா, இப்ப தளி சட்டமன்ற தொகுதியினுடைய தளி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கிற ராமச்சந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார் இவர். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற இந்த ராமச்சந்திரன் தான் விரைவில் அமைச்சராவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு சமீபத்தில் வீரபாண்டியன் ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க ஒரு மீட்டிங்ல பேசும்போது கம்யூனிஸ்ட்ல இருந்து கூட அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது தளி ராமச்சந்திரனுக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் ஊடகத்துல பரவ விட்டாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ராமச்சந்திரன் தொடர்ச்சியாக இவர் மீது பல கொலை வழக்குகள் இருக்கு, பல கொடூர வழக்குகள் இருக்கு, பல மோசமான அடிதடி வழக்குகள் இருக்கு. இப்பதான் சமீபத்தில் ஒரு கொலை வழக்குல இருந்து இவரை விடுதலை பண்ணி விட்டாங்க. அதாவது ஒருத்தர் வந்து காணா பணமாக்கின பிறகு ஒரு பாடியே கிடைக்கல, ஆனால் இவர் மீது தான் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆந்திர எல்லையில அது கிடைக்குது, அந்த பாடி இங்க கிடைக்கல, அங்க எங்கேயோ கிடைக்குது. ஆனால் அது யாருன்னு அன்ஐடென்டிஃபை பாடின்னு அங்க வந்து அதை இது பண்ணிடுறாங்க. இப்போ ஜெய்பீம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜெய்பீம் படத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். பாடியை வந்து வேறொரு மாவட்ட எல்லையில
போட்டா, ஒரு மாநில எல்லையில போட்டா அந்த போலீஸ் தான் எடுப்பாங்க. யார் என்ன ஏதுன்னு தெரியல, அனாதை போனோம்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியாத அன்னோன் பாடி அப்படின்னு சொல்லி அந்த பாடியை தகனம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ஆளை ஐடென்டிஃபை வச்சு போட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிறைய 99% உடல்கள் வந்து அடையாளம் காணப்படாமல் காணாமல் போன லிஸ்ட்ல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமே ஓடிட்டு இருப்பாங்க, வாழ்க்கை ஓட்டுவாங்க. முக்கியமான நபர்களை மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்பாவிகள், அன்றாடங்காட்சிகள், அரசியல்ல எதிர்த்தவன், அது பெரிய லீடராக இருந்தா பிடிச்சிருவாங்க. துண்டு துக்கடா தொண்டர்களா இருந்தவங்க, ஏதோ ஒரு காரணம், டிரைவர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர் காணாம போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்படி ஒரு சம்பவத்துல கூட இந்த ராமச்சந்திரன் மீது ஒரு கொலை புகார், கொலை வழக்கு வந்து பதியப்பட்டுச்சு. அதுல இருந்து சமீபத்தில் தான் அவர் வந்து, ஏன்னா அந்த எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை, அதனால அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தளி ராமச்சந்திரன் குறித்து இந்த சம்பவங்கள்லாம் நெட்ல போய் நம்ம தேடி பார்த்தோம். இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இப்போ வந்து சேலம் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தப்ப நம்ம நண்பர் அங்கிருந்து ஒரு செய்தி அமைச்சிருந்தார். சார், இந்த செய்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, இன்னும் இந்த வழக்கில் வந்து இது போயிட்டே இருக்கு சார், கொடூரமாக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க சார், ஆளை வச்சு கூலிப்படையை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கானுங்க, இன்னும் விசாரணை போயிட்டே இருக்கு, இது முழுமையான விசாரணை பூர்த்தி அடையவே இல்லை. இப்போ அந்த ராமச்சந்திரன் ஆள் அமைச்சு கொலை பண்ணாரா இல்லையான்றத உறுதிப்படுத்த வேண்டியது நீதிமன்றமும் காவல்துறையும் தான். நான் கதை சொல்றேன், நான் வந்து கதை சொல்லலை, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு இடையிலேயே வந்து இந்த ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து A2. இந்த ராமச்சந்திரன் எம்எல்ஏவா இருக்கிற A2, அவர் அண்ணன் வரதராஜன் அவர் தான் A1. இவங்க மாமனார் லக்குமையா அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் தான் A3. குடும்பமே எப்படி இருக்கு பாருங்க, கொலகார குடும்பமா இருக்கு. இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குடும்பம். இவர்கள் மீது இந்த கொலை வழக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான கொலை வழக்குகள் இருக்கு. இப்பேற்பட்டவர்கள் தான் மக்கள் மன்றத்தில் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி எம்எல்ஏவா வந்திருக்காங்க. இப்ப இவங்க மேல வந்து இந்த வழக்கு இருக்குது. இப்ப இவர் இந்த ராமச்சந்திரன் நீதிமன்றத்துல அன்னைக்கு ஆஜராயிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது அவரும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு விசாரணைக்கு, ஏன்னா ஆஜராகணும், இவர் மேல குற்றம் இருக்கு இல்லையா, குற்றச்சாட்டு இருக்கு. அதுல 7 பேர் தான் வந்தாங்க, அதுல 22 பேர் 4 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப இந்த ஜனநாயகம் என்பது யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது மக்கள் யாரை தேர்வு பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட கிரிமினல்கள் இருக்கிற சமூகமாக தான் மாறி போச்சு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இன்றைக்கு 234 எம்எல்ஏக்கள், அதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இடம் காலியா இருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் இப்போ தேர்வாக இருக்கிற பல எம்எல்ஏக்கள் மீது கொலை வழக்கு இருக்கு, திருட்டு வழக்கு இருக்கு, பொம்பளை வழக்கு இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, அடிதடி வழக்கு இருக்கு, மோசடி வழக்கு இருக்கு, ஏராளமான வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ரொம்ப அதிகமாக தாவேக்காவை சேர்ந்தவர்கள் முதல் முறையாக ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. இந்த 107 பேர்ல 45 பேர் இந்த மாதிரி ரெகுலர் அஃபண்டரா இருக்கான். இந்த திருட்டு லாட்டரி வித்தவன்லாம் அது தனி ரகம். திருட்டு லாட்டரி வித்தவன், சினிமா டிக்கெட்டை கள்ளத்தனமா வித்தவன், 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன், இந்த மொளை மாதிரித்தனம் பண்ணவெல்லாம் தனி ட்ராக், அதை நம்ம இதுல கணக்குல சேர்க்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம் என்பது இன்னைக்கு கேலி கூத்தா மாறி போச்சு. அப்ப அந்த சம்பவத்துல அந்த நபர், அந்த பழனி என்ற நபரை அருவாளால வெட்டிட்டு துப்பாக்கியால சுட்டு தலையை தனியா வெட்டி ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செய்து இன்றளவும் சமூகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிற நபர்களை நம்ம என்னென்ன லிஸ்ட்ல எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த வழக்கு ஏன் தாமதமாச்சு அப்படின்றதிலும் நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா முழுமையாக இந்த வழக்கு அதிகாரத்தினுடைய அழுத்தத்தினால, ஏற்கனவே அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த வழக்கு வந்து பயங்கர ஸ்லோ, டெட் ஸ்லோ, இந்த வழக்கு நடக்கவே இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதனால தான் உச்சநீதிமன்றம் சேலத்துக்கு இந்த வழக்கை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. மாற்றி விட்டதனோட விளைவாக வேகம் எடுக்குது இப்போ வழக்கு. இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் சொன்ன மாதிரி இந்த எம்எல்ஏ, இந்த ராமச்சந்திரன் தளி தொகுதி எம்எல்ஏ திடீர்னு அமைச்சராயிராருன்னு வச்சுங்களேன், வழக்கு என்ன ஆகும் எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதான்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் அமைச்சர் என்னை எதிர்த்தா அவன் ஜட்டியை உருவி கொன்றுவேன்னு பேசுறாங்க. பதவியில் இருக்கிற அமைச்சர், பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அந்த ஆடியோ நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ஆட்சியில 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு. விசாரணை கைதியாக கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. அதாவது அந்த சபரிவர்மனுக்கு 19 இடத்துல காயம், உடம்ப கூட அவன் அனாதை பணம்னு அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட கொடூர ஆட்சியினுடைய
முட்டு கொடுத்துட்டு இருக்கிற கூட்டணி கட்சியில ஒரு ஒரு எம்எல்ஏ பேர்ல கொலை வழக்கு இருக்கு. இது வந்து ஒரு வழக்கு, நான் சொல்றது நிறைய இருக்கு. இந்த வழக்கு மீண்டும் வருகிற 4ஆம் தேதி விசாரணைக்கு வருது. எவ்வளவு விரைவாக இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா என்று உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். என்ன நடக்க போகுது, நீதிமன்றத்தில் என்ன விஷயங்கள் வந்து இது வெளிச்சத்துக்கு வரப்போகுது, தளி எம்எல்ஏவா இருக்கிற ராமச்சந்திரனுடைய தொடர் குற்றங்கள் அவர் மேல மட்டும் ஏன் வந்து சுமத்தப்படுது? இப்ப நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ராமச்சந்திரனும் அவங்க அண்ணன் தம்பி அவங்க குடும்பமே ஏன் இந்த மாதிரி வந்து கொடூர செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா, இவர்கள் அங்கே தங்களுடைய செல்வாக்கை காட்டிக்கொள்வதற்காக பல குற்றச்செயலில் ஈடுபடுறாங்கன்னு இதன் மூலமா வெளிச்சத்துக்கு வருது. ஆனா நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பொறுத்தான பார்க்க முடியும். நீங்களும் நானும் நீதிபதியா மாற முடியாது. அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை அல்லது இந்த குற்றத்தினுடைய உண்மைத்தன்மை எப்போது வெளிவரும் என்பது இந்த வழக்கின் முடிவுல தான் தெரியும். அதுவரை நீங்களும் காத்திருக்கணும், நானும் காத்திருக்கணும். 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.